ஹேபிட்டின்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் எங்கள் நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவில் எப்படி ஜாயின் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்டு போன வீடியோவில் வந்து ஊபரில் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசீட்டில் வந்து என் ஸ்க்ரீனில் வந்து வீடியோவை பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் தொட்டு அப்படியே அந்த வீடியோவை பார்த்துங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஓகேங்களா? அதையும் பார்த்து வச்சிங்க, இதையும் பார்த்து வச்சிங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு கம்பேர் ஆகும்ல. ஸோ அதை வந்து நீங்கள் தொட்டு போய் வேலையில் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் ஏர்னிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நான் ஏர்னிங்ஸும் சொல்லுவேன் பின்னாடி எப்படின்னு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் தான் அதுலேயும் இருக்க போகுது, ஓகேங்களா? அண்டு ரேப்பிடோலேயும் அதே தான், ஓகேங்களா? அதுக்கும் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஓலா மூலயமா நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஓலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பைக் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கார் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ இருக்கலாம், ஓகேங்களா? நான் பைக் டாக்ஸி தான் கொடுத்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் சொல்ல அப்படியே 1 by 1 நீங்கள் வந்து அதை பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணி கரெக்டாக அதை நான் சொல்ல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். அப்புறம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாயினிங் ப்ராசஸ் எப்படி ஓலாவில் ஜாயின் பண்ண போகிறோம், அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற கொண்டு கிளியராக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் ஓலா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சிங்கன்னா ஆப் அதுதான் வரும். அப்படியே அதை ஒரு டச் பண்ணுங்கள். டச்சப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளோட டிவைஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அலோ பெர்மிஷன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய் தொட்டிங்கன்னா அந்த பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரைட்டுக்கு மாறி அது வந்து ப்ளூ கலரில் காட்டும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சுன்னா உங்களோட அந்த ஓலா டிரைவருங்கிற ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் ஆகிடுச்சு, அவங்க பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும், ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜோ அதை நீட்டாக கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் உங்களோட லாங்குவேஜெலாம் முடிஞ்சுது, ஓகேங்களா? முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு வெல்கம் கொடுத்துருப்பாங்க. வெல்கம் டு த ஓலா டிரைவர் ஆப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து லாகின் மூலயமா யூஸ் பண்ணி போய்க்கலாம். இப்போ வந்து புதுசு அப்படின்ற பட்சத்தில், இப்போ நான் புதுசு, அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரெஜிஸ்டர் வச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ரெஜிஸ்டர் வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறதை நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? இப்போ ரெஜிஸ்டரை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது ஓடிபி வரும். ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த நம்பர் என்னவோ அதை பார்த்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போய்க்கலாம், ஓகேங்களா? லிங்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கேட்க போகிறாங்க. அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே கொடுத்துட்டு வர போகிறீங்க, ஓகேங்களா? அதில் வந்து என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் என்ன, அதுக்கு கீழே உங்களோட இமெயில் நேம் என்ன, அப்புறம் ஃபோன் நம்பர் என்ன, அப்புறம் பிளேஸ் என்ன, அப்புறம் உங்கள்கிட்ட ரெஃபரல் கோடு இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. ரெஃபரல் கோடு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெஃபரல் கோடு இம்பார்ட்டனே கிடையாது, மஸ்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே லீவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வெஹிக்கிள் நம்பர் கேட்பாங்க. ரீஎன்டர் த வெஹிக்கிள் நம்பர்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் தொட்டுட்டு பைக் வச்சு ஓட்ட போகிறீங்களா, இல்லை காரை வச்சு ஓட்ட போகிறீங்களா, இல்லை ஆட்டோ வச்சு ஓட்ட போகிறீங்களா அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் ஆல்ரெடி லாங்குவேஜ் வந்து கொடுத்துட்டீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வந்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸை தான் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும், ஓகேங்களா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் திரும்பி அடிங்க, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படின்ற எல்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கூட்டிகிட்டு போவோம். அந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸோட நம்பரை கேட்பாங்க, ஓகேங்களா? அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதே போல் பேன் கார்டு அடுத்தது கேட்பாங்க, ஓகேங்களா? அப்புறம் உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக வந்து ஆர்சியை வந்து கேட்பாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ், நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் இன்சூரன்ஸை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? உங்களோட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றது வந்து தனியாக ஒரு 4 பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களோட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எஸ் நீங்கள் கொடுத்துங்க. நோன் கொடுத்தீங்கன்னா அது வந்து தப்புங்க, ஓகேங்களா? வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து எப்பயுமே வேலிடில் தான் இருக்கணும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. நீங்கள் ஆன்லைனும் தொடுவீங்க. அந்த ஆன்லைனை தொட்டதுக்கப்புறம் உங்களோட பட்டன் வந்து க்ரீன் கலரில் மாறும். ஒன்ஸ் அந்த பட்டன் க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா
மொதல் எடுத்தோன்னே பிக்கப்போட லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து ட்ராப் அப் லொக்கேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ட்ராப் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பிக்கப் லொக்கேஷன் வந்து எவ்வளோ தூரம், அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும், இது கொண்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் உங்களோட பிக்கப்லேருந்து ட்ராப் ஆஃபுக்கு வந்து எவ்வளோ தூரம் அண்டு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்றத வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட அமௌண்ட்டு என்னன்றது அதில் க்ளீனாக வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் இப்போ ஈர்னிங்ஸை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 80 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊபரில் எப்படி எடுக்கிறீங்களோ, ரேப்பிடோவில் எப்படி எடுக்கிறீங்களோ அதே போல் தான். ஓகேங்களா? இதுலேயுமே அதே தான். 80 ரூபானா அந்த கிலோமீட்டர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஒரு 150 200 இப்படி கணக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 16 கிலோமீட்டர் வந்துடும். எப்படியா இருந்தாலும் பெர் கிலோமீட்டருக்கு 5லேருந்து 20 ரூபா தாங்க கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெர் கிலோமீட்டருக்கு 5லேருந்து 20 ரூபா தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடச்சதுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வந்து க்ளீனாக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க, என்னோடய ஸ்விக்கி ஜொமேட்டோவிலாகவே பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் 15 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே கொடுத்தாங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணிடுவேன். டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் நான் வந்து கேட்டு அவங்க வந்து கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க என்னோடய பே அவுட்டில் கடைசியாக. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டோடய வரல. சரி, ஆன் த ஃப்ளோவில் எப்படி நம்ம பேசுவோமோ அப்படி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணணும் அந்த விஷயத்தை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒன்ஸு இதெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குங்க எல்லோ கலரில். உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கு க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களோட ஐடி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் உடனே. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த சொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி பேக் வரணும், டிஷர்ட் வரணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டிஷர்ட்லாம் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நார்மலாக இந்த ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பேக், காலேஜ் பேக் மாட்டிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் தான் இதுவும். நீங்கள் வந்து ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வேணுங்க. ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ்னு ஒன்று வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து 12வது முடிச்சிடணும். ஓகேங்களா? 18 வயசு ஆகிடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே நம்ம வந்து இதை ஓட்டுறது தான் கரெக்டு, அதுவும் கூட. ஓகேங்களா? அதுக்கு கீழே ஓட்டினோம்னா வந்து சைல்டு லேபர் ஆகிடுவோம். ஓகேவா? அதனால் வந்து அந்த விஷயம் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓட்ட ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச காசை வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வேலை பண்ணால் எல்லாம் சுற்றி இருக்கீங்களோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம இதை பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளோட வருமானம் நமக்கு கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அதனால் மற்றவங்களை எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த வேலை முக்கியமா, நீங்கள் இதை பண்ணுங்கள் தாராளமாக. ஓகேங்களா? யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இவங்க எதுவும் நினைப்பாங்க, அவங்க என்ன இது ஓட்டுறானேவன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, அப்படின்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தவன் தான் அப்படி, அதுக்கப்புறம் போக போக புரிஞ்சுது. ஸோ இதுதான் லைஃபு. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சொந்தக்காரங்க அவங்களாம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, இவ்வளோ தாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா? 1500லேருந்து 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இது நான் கேரண்டியாக சொல்லுவேன். பெரிய சிட்டியாக இருந்தால் சொல்கிறேன். இது வந்து சின்ன சிட்டிலெலாம் வரலிங்க, ஒன்லி பெரிய சிட்டியில் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓட்டினீங்கன்னா 1500லேருந்து 2000 கண்டிப்பாக கேரண்டியாக சம்பாதிக்கலாம். இதை நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். சரி, ஓகேங்க. இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓலாவை பற்றி. சரி, உங்களுக்கு நீட்டாக புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.